வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவு 17 17 இருந்தால் சைட் ஜாயிண்ட் உயரம் எவ்வளவு வைக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். சைட் ஜாயிண்ட் உயரத்துக்கு எத்தனை இன்ச்சில் ப்ளவுஸ் தைக்கிறீங்கிறது கணக்கில் கிடையாது. ஆம்ஹோல் சுற்றளவு எவ்வளவு இருக்குங்கிறது தான் கணக்கு. ஒருத்தர் ஒல்லியாக இருப்பாங்க, கை குண்டாக இருக்கும். குண்டாக இருப்பாங்க, கை ஒல்லியாக இருக்கும். நம்ம ஆம்ஹோல் சுற்றளவை கரெக்டாக எடுத்தால் தான் கரெக்டாக வரும். நீங்கள் ப்ளவுஸில் அளவு எடுக்கக்கூடாது, டைரெக்டாக கையிலேயே ஆம்ஹோல் சுற்றளவு எடுக்கணும். அவங்க ப்ளவுஸ் போட்டு சேரீயில் இருக்கும்போது அளவு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நைட்டியில் இருக்கும்போது எடுத்தால் அளவு லூஸ் ஆகிடும். அதனால் ப்ளவுஸில் இருக்கும்போதே எடுத்துக்கோங்க. நான் இப்போது நேற்று சொல்லி கொடுத்த அதே ப்ளவுஸில் தான் இன்றைக்கும் சொல்லித்தரேன். சொல்லி கொடுக்கறதுக்காக இந்த ப்ளவுஸ் வச்சுருக்கேன். இப்போது ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு எடுத்துக்கலாம். அந்த 13லேருந்து தான் நம்ம சைட் ஜாயிண்ட் உயரம் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் எத்தனை இன்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல, 13 14 15 எத்தனை இன்ச்சாக இருந்தாலும் 13லேருந்து தான் சைட் ஜாயிண்ட் உயரம் எடுக்கணும். இது 36 இன்ச்சு ப்ளவுஸு. ஆம்ஹோல் சுற்றளவு 17 17 இருந்தால் ப்ளவுஸோட உயரம் 13லேருந்து 7.25 வச்சா கரெக்டாக இருக்கும். 7.25ங்கிறது தையலோடு சேர்த்து சொல்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் 28 30 32 50 இன்ச்சு ப்ளவுஸ் வரைக்கும் சைட் ஜாயிண்ட் உயரம் எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்குங்கிறத சொல்கிறேன். நீங்கள் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அப்புறம் ப்ளவுஸ் எப்படி ரொம்பவே ஈஸியாக வெட்டி தைக்கலாங்கிறத ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு சொல்லித்தரப்போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.